வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இலங்கையில் 2025-26 ஆண்டிற்கான புதிய தனிநபர் வருமான வரி முறையை பற்றி தான். உங்களோட சம்பளத்தில் எவ்வளவு வரி கழிக்கப்படும், அதை எப்படி கணக்கிடுறது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இலங்கையில் வருமான வரி ஆண்டுக்கான ஏப்ரல் 1 முதல் அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இந்த வருஷம் அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட ஆண்டு வருமானத்தில் முதல் 18 லட்சம் ரூபாய், அதாவது உங்களுடைய மந்த்லி வருமானம், உங்களோட மாதாந்த சம்பளம் 1,50,000 உட்பட்டதாக இருந்தால் உங்களுக்கு வரி ஏதும் கிடையாது. அதுக்கு மேலே போகிற உங்களோட வருமானத்துக்கு என்ன மாதிரி வரி விதிக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். அதாவது உங்களோட மாதாந்த சம்பளம் 3 லட்சம் ரூபாய் என்று வச்சுப்போம். அப்போ உங்களோட ஆண்டுக்கான வருமானம் 36 லட்சம் ரூபாய். அதில் இருந்து வரி இல்லாத வரம்பு 18 லட்சத்தை கழிச்சோம்னா மீதி 18 லட்சம் ரூபாய்க்குத்தான் உங்களோட வரிக்கு உட்பட்ட வருமானம். இப்போ இந்த 18 லட்சத்துக்கு வரி எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, முதல் 10 லட்சத்தில் 6%, ஸோ 60,000 ரூபாய். அடுத்த 5 லட்சத்துக்கு 18%, ஸோ 90,000 ரூபாய். மீதி இருக்கிற 3 லட்சத்துக்கு 24%, ஸோ 72,000 ரூபாய். ஓகே, அப்போ உங்களுக்கு நீங்கள் மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளமாக எடுக்கிறீங்கன்னா உங்களோட வருஷத்துக்கான வரி 2,22,000 ரூபாய். ஸோ இதை உங்களுக்கு மாதத்துக்கு பிரித்தவங்கன்னு பார்த்தா உங்களோட சம்பளத்தில் 18,500 ரூபாய் வரியாக பிடிக்கப்படும். இது ஒரு தோராயமான கணக்கு தான். உங்களோட ஓபிஸில் தர சலுகைகள் அல்லது இதர வருமானங்கள் இந்த வரி தொகை கொஞ்சம் மாறலாம். எப்பவும் உங்களோட பேஸ்லிப்பை அல்லது உங்கள் நிறுவனத்தோட HR டிபார்ட்மெண்ட்டை கிட்ட கேட்டுக்கிட்டு இதை தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இப்போ எமது அரசாங்கம் புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த வரியால் எப்படி கணக்குறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓரளவு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கிறேன்னு நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே போல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எங்களோட சேமிப்புகளை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பான அறிவுகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.